ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு வெரி பிக் கேப் அப் ஓப்பனிங். ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 49,000 லெவல்ஸ் 49,000 லெவல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அங்கேருந்து ஒரு 49,400லேருந்து இங்கே பாருங்கள் 50,400 1000+ பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நான் டே கேண்டில் உங்களுக்கு நான் வந்து திரும்ப ஒரு லைனை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த இடத்த 50,800 900 ஆர் 51,000 லெவல்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 50,800 900 லெவல்ஸு. ஸோ அங்கே பாருங்கள் அழகாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் நம்ம வந்து வாலட்டிலிட்டி இருக்கும், கண்டிப்பாக போய் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அங்கே பாருங்கள் அழகாக அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி மறுபடியும் வந்து அப்படியே கொஞ்சம் சைட் வைஸாக இருந்ததுக்கப்புறமும் லாஸ்ட்டில் க்ளோசிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை 51,170 பிரேக் பண்ணதும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் சூப்பராக கொடுத்துருக்கு. பட் உங்களால் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான ப்ரொடக்ஷன், கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா ப்ரீமியம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 800 900 600 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரீமியம்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு 2 லாட்ஸ் 3 லாட்ஸ் வாங்குற இடத்துல நீங்கள் சிங்கிள் லாட் தான் வாங்குவீங்க. ஸோ அதனால் வந்து சடன் வாலட்டிலிட்டி, பட் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தாங்க, நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2000 பாயிண்ட் மொமெண்டம் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப அனலைசிஸ் பண்ண போகிறதில்ல. என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு டிப் இருக்கும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக. ஏன்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரிஜெக்ஷன் லெவல்ஸை தான் எடுத்திருக்கு. இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட மொமெண்டம் கொடுத்துருக்கு, ஒரு 500 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன் மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் எனக்கு என்னென்னா நாளைக்கு வந்து கேப் அப்பே ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அகெயின் இந்த லெவலில் உடைச்சி கீழே வந்து க்ளோசிங் கிராஸ் வச்சுட்டு இங்கே பாருங்கள் மார்க்கெட் நான் மறுபடியும் எங்கே போகும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அகெயின் 49,477 ஆர் 450 இந்த லெவல்ஸுக்கு மறுபடியும் கண்டிப்பாக வரும். அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணியே ஆகணும் மார்க்கெட். பட் எப்போ ஃபில் பண்ணுன்றது தான் கேள்வி. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து யாரும் ட்ரேட் பண்ணாமல் லேர்னிங் இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜாலியாக உட்காந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில், என்ன பண்ணுது மார்க்கெட், எப்படி எதனால் இந்த மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் எப்போவுமே டெக்னிக்கல்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட், ஓகேவா? இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி மூமெண்ட் எங்கே கிடச்சிதுன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லையும் கிடச்சிது. அதானி தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் மூமெண்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம பேங்க்குக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு $40 மொமெண்டம், சாரி 40 rupees மொமெண்டம் வந்திருக்கு. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஒரு 60, பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 217 கிட்ட வந்திருக்கு, ஐசிசி பேங்க் ஒரு 38 ரூபா, இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 67 ரூபா, கோட்டக் பேங்க் ஒரு 37, ஸ்டேட் பேங்க் ஒரு 75 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்கள் பயங்கர புல்லிஷ்னஸ், எதுவுமே கம்மியெல்லாம் கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியை இன்றைக்கி வந்து தூக்கிட்டு போனது காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் பாசிட்டிவ் மொமெண்டம், ஆன்டிசிபேட்டிங் தட் அதே கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்குது, ATHல இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா டோன்ட் ட்ரேட், ஜாலியாக கொஞ்சம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு செல்லிங் மணி இருந்துச்சுன்னா அழகாக வந்து என்ன கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ், வெரி அவுட் ஆஃப் த மணி. ஓகே, இப்போ கரண்ட்லி என்ன இருக்கோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 300 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு செல் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் 300 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணிலேருந்து செல் பண்ணிவிடுங்க. ஹெட்ஜ் பண்ணுங்கள். லைக் சே எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணா சொல்கிறேன். அட் த மணிலேருந்து இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாம்பிள் 51,500ன்னு வச்சுக்கோங்களேன். 51,500லேருந்து 300 பாயிண்ட்ஸ் மேலே என்ன இருக்குது 51,700, சாரி 51,800 செல் பண்ணிவிடுங்க. செல் பண்ணிவிட்டு
அரௌண்ட் 52,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரீமியம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கோ 10 ரூபா இருக்க ப்ரீமியம்ஸை பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதே மாதிரி சேம் திங் இந்த பக்கம் பண்ணுங்கள். சேம் 51,500 கிட்ட இருக்குன்னா 51,300 கிட்ட 300 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 51,500னா 300 பாயிண்ட்ஸ் கம்மினா 51,200 வந்து செல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது கீழே இருக்கிற ப்ரீமியம்ஸை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஹெட்ஜ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நீங்கள் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமல் லாஸ் தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாடல்ஸ்லாம் நிறையா வேணும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டாடல்ஸ்லாம் வேணும், ஸ்டாடல்ஸ்னால் என்ன, லைக் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம வந்து லெட்ஸ் கோ டு நிஃப்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் ஓப்பன் ஆச்சு. 23,843 ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆச்சு. அந்த ஃபியூச்சர்ஸ் அங்கே வந்து ஒரு ஸ்டீப் ஃபால், அதுக்கப்புறம் அப்படியே சைட் வைஸ் தான் பாருங்கள். நம்ம லெவல்ஸ் வந்து பாருங்கள், நம்ம இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி நம்ம போட்ட கோடு கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட கோடு தான். எந்த கோடுன்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டிருந்தோமா ஏற்கனவே. இங்கே பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,193 இங்கே இருக்கும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் 23,190 போவோம். இதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே தான் கிடச்சிருக்கு பாருங்கள். அங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ வச்சிருக்கு, அங்கேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை இது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம் மார்க்கெட்? இப்போது கன்சல்டேஷன் லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. வந்துட்டு இருந்து ஒரு ஃப்ளோ, ஒரு போலு, ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து பிரேக் அவுட் தான் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 24,000 25,000 லெவல்ஸ் கூட நம்ம சீக்கிரம் வந்து நிஃப்டியில் பார்க்கலாம். பட் அதுக்கு எல்லா ஸ்டாக்ஸுடைய மூமெண்ட்ஸும் நமக்கு தேவை. அதே மாதிரி குட் ரிசல்ட்ஸ் நமக்கு தேவை. இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கேருந்து இப்போ இங்கே டவுனை வந்து ஃபினிஷ் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் டவுனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ 22,300 லெவல்ஸையும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரேட் செட்டப். ஸோ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டிலேயும் அப்படின்னு பார்த்தா, லெவல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், 23,450 இந்த லெவல்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்னே சொல்லலாம். எதனாலனா ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுமா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ போஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன், மார்ஜினலி கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் எனக்கு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக 23,450 வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் லைக் நம்ம க்ளோசிங் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 400 கிட்ட க்ளோசிங் கொடுத்துருக்கு அரவுண்ட் ஹியர். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா நம்ம நாளைக்கு ஓப்பனிங் எங்கே எதிர்பார்க்குறேன்னா ஆல்மோஸ்ட் இது கீழே கூட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் நான் வந்து கேப் டவுன் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் மை வியூ. ஓகேவா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி செல்லிங் வருதா இல்லை சடனாக வந்து ஒரு பையிங் வருதா. பட் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக வந்து பொசிஷன்ஸ் வந்து என்ட்ரி வந்து ஹை லாட்ஸை வந்து கொடுக்காதீங்க. கீப் யுவர் லாட் சைஸஸ் வெரி வெரி லோ. நாளைக்கு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபின்னிஃப்டிலையும் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஓப்பனான டே ஹைலே மறுபடியும் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதுக்குள்ளே இன்றைக்கி மார்க்கெட் டைம் முடிஞ்சிருச்சு. அகைன் இங்கேயும் வந்து இந்த ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கே கூட வரலாம். பிகாஸ் நாளைக்கு இன்னும் வால்டாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட விக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட விக்ஸ் வந்து இன்னமும் 20க்கு மேலே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்தாலுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸ்டில் இட் இஸ் டினோட்டிங் தட் இட் வில் பி வாலடைல். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்னா, கோல்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கு? நம்ம கோல்டு வந்து லாஸ்ட் வீக் நான் ஒன்றா டைம் ஃப்ரேம் போகிறேன். ஒன்றா டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் 2332 லெவல்ஸு கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு குட் ஃபால் இருக்கும். பட் நான் கொடுத்த லெவல்ஸ் கொஞ்சம் பெரிய லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு 1 வீக் கூட ஆகலான்னு சொல்லிட்டு 2284 கொடுத்துருந்தேன். யாராவது இந்த லெவல்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அகெயின் ஏன்னா
இன்னைக்கு என்ட்ரு பண்ணியிருந்தா கூட கிடைச்சிருக்கும். பட் நம்ம வந்து ஹையில் வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன லெவல்ஸ்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த லெவல்ஸ் இங்கேருந்து என்ட்ரி நம்ம 2332க்கு மேலே என்ட்ரி இருக்கும்போது சஸ்டெயின் ஆகும்போது 55 to 60 கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஃப்ரைடேயோட வீடியோ போய் பாருங்கள். 55 to 60 டச் ஆனதும் அங்கேருந்து எவ்வளோ பெரிய ஃபால். ஸோ இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லையா இது ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது லென்த்தியாக போயிட்டுருக்கு. எனக்கு இது கீழே வரணும். பட் ஸ்டில் நம்ம பார்க்கலாம், ஆன்டிசிபேட் பண்ணலாம் என்ன லெவல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. 2392 லெவல்ஸ்லாம் பெரிய லெவல்ஸ். அது வந்து வருதா இல்லையான்றதுலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஏன்னா லாஸ்ட் வந்து ஒரு 4 ஹவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா புலிஷ் சைடில் தான் இருக்குது. 2360 மேலே போகாமல் யாருமே புலிஷ் சைடில் இருக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய இன்ட்ராடே வியூ. இன்ட்ராடேக்கு இன்னும் நான் உங்களுக்கு வியூ சொன்னால் 1 hour கேண்டில் பார்த்தேன்னா எனக்கு என்ன சொல்லுதுன்னா 2360 நியர்பையில் சீக்கிரம் டச் பண்ணதுக்கான சான்சஸும் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஃபாலோ இல்லை 2360க்கு மேலே போனால் மட்டும்தான், இந்த லெவல்ஸை போனால் மட்டும்தான் பை நான் சொல்லுவேன். 2361 2362 வச்சுக்கோங்க, 64 2364 மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள் 2392 டார்கெட்டுக்கு. இல்லாட்டினா வந்து அப்படியே அமைதியாக வெடிக்க பாருங்கள். சின்ன சின்ன ஸ்கேல்ப் என்ன பண்ணலாம், நீங்கள் 5 minutes கேண்டில் போட்டுட்டு 20 EMA மேலே என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஸ்கேல்ப் என்ன பண்ணலாம். அதை தவிர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கோல்டில் கிடையாது. ஒரு புல்லிஷ் சைட் மொமெண்டம் தான் இன்னும் நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பை. நாளைக்கு அனலிசிஸ்ட்டு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.